திருநெல்வேலி மாவட்டத்தின் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் ஆரம்பமாகிறது. 3 அடுக்கு பாதுகாப்புடன் தயார் நிலையில் உள்ளது அரசு பொறியியல் கல்லூரி. தமிழக சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பணி இன்னும் காலை 8 மணியில் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் தொடங்குகிறது. வாக்கு எண்ணி மையத்தில் முக்கிய அம்சங்கள் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. 9.85 லட்சம் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் 78% வாக்குகள் பதிவாகி உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மையம் முழுவதும் கேமராக்களின் முழு கட்டுப்பாட்டில் சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளது. வளாகத்தை சுற்றியுள்ள 4 புறமும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தொலைநோக்கி மூலம் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். பணியாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு QR கோடு வசதியுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் முழுமையான சோதனைக்கு பின்னரே அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக செல்போன்கள் உள்ளே கொண்டு செல்ல கடும் தடை விதிக்கப்பட்டு அனைத்து முகவர்களையும் காவல்துறையினர் தீவிரமான சோதனைக்கு பிறகே உள்ளே அனுப்பி வைக்கின்றனர். ஒரு தொகுதியின் முகவர் மற்றொரு தொகுதிக்குள் நுழையாதவாறு மரத்தடுப்புகள் கொண்டு தனித்தனி பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள், வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு தனித்தனி நுழைவு வாயில்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிவிக்க ஒலிபெருக்கி வசதிகளும் தயார் நிலையில் உள்ளன. நெல்லை மாவட்டத்தின் வெற்றி தோல்வி தலை விதியை நிர்ணயிக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை மக்கள் மாபெரும் எதிர்பார்ப்புடன் தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றனர்.